மிஷின்ல நூல போட்டு எப்படி தையல் அடிக்கிறது? ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா. அதுக்கு முதல்ல பாபின்ல நூல் இருக்கணும். அப்பதான் தையல் அடிக்க முடியும். அதனால இதுலேருந்து நூல போட்டு இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டு, இது உள்ள டைட் பண்றோம். இத பிரஸ் பண்ணா இப்படி சுத்தும். இப்படி நூல் சுத்துதுங்களா? இதுதான் பாபின்ல லோட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இத எடுத்துடணும். எடுத்துட்டு இத கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இதோட பாபினோட செட் இது. இதுல இந்த இந்த பாபின் கேஸ்ல நூல் சுத்துறதுக்கு வரலன்னா, இன்னொரு வழி இருக்குது. அதையும் ட்ரை பண்ணலாம் நீங்க. அதுவும் அதே போல தான். பாபின்ல இப்படி கொஞ்சமா நூல சுத்திட்டு, இந்த மாரி சின்னதா ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. இல்ல இந்த மாரி நூல் பிரிக்கிறது, ட்ரெஸ்ல பிரிக்கிறது. அத வச்சுட்டு இப்படி ட்ரை பண்ணா, அதுவும் இப்படி சுத்தும். ஓகேவா? இப்படியும் சுத்தலாம். 2 வழி இருக்குது. எப்படி வேணா நீங்க சுத்திக்கலாம். ஓகேங்களா? இது பாபின் கேஸு. இதுக்குள்ள நூல சுத்திட்டோம். இப்ப இந்த ஒரு சின்ன சர்க்கிள் வண்டிக்குள்ள வந்து இது ஒரு ஓட்டை இருக்கு. அதுக்குள்ள வரணும். 2 நீங்க 2 ஓட்டைக்குள்ள வந்தா தான் இது கரெக்ட்டா இப்படி வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இத செட் பண்ணிட்டு இப்படி ஃப்ரீயா விட்டுருங்க. ஃப்ரீயா இந்த மாரி எடுத்துட்டு நேரா அப்படி மிஷினுக்குள்ள போணும். இப்படி போயிட்டு இது வரும். இதுக்குள்ள இத செட் பண்ணிடணும். ஓகேவா? பாபினுக்குள்ள இப்படி செட் பண்ணிட்டா அது உட்காரும். ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ள நூல போட்டு, அதுக்கடுத்து இதுக்குள்ள, இந்த சர்க்கிளுக்குள்ள வரணும். 1, 2, 3 3 சர்க்கிள் இருக்குது. அது ஃபர்ஸ்ட்லயே போட்டுக்கலாம் நீங்க. ஃபர்ஸ்ட்ல போட்டு, அதுக்கடுத்து இந்த சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள்குள்ள வரணும். அது முடிஞ்ச உடனே, இத லைட்டா அப்படி கட் பண்ணி, இங்க ஒரு சர்க்கிள் இருக்குது. இத லைட்டா அப்படி ஷேக் பண்ணுங்க. கொஞ்சம் மேல வரும். அதுக்கப்புறம் இதுல போட்டுக்கலாம். இப்படி போயிட்டு, இப்படி வந்த உடனே இங்க ஒரு சர்க்கிள் இருக்கும். அத இப்படி போடணும். அது முடிஞ்ச உடனே ஊசிக்கு வரணும். ஊசிக்கு அதுக்கு அடுத்து இந்த ஊசியோட ஓட்டைக்குள்ள போட்டா இப்படி நூல் வந்துரும். இந்த நூல இப்படி கையில புடிச்சுட்டு, இது உள்ள இருக்கிற நூல வெளிய எடுக்கணும். மிஷின் தானா வெளிய எடுக்கும். ஒரே ஒரு சுத்து சுத்துனா வெளிய எடுக்கும். அது 2த்தையும் இப்படி சேர்த்து புடிச்சுட்டு தையல் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு துணிய ரஃப்பா எடுத்துட்டு 4ஆ மடிச்சு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி தையல் அடிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ற புதுசா சும்மா ஒரு தையல் அடிக்கணும்னா, இப்படிதான் ட்ரை பண்ணா வரும். ஒண்ணுமே இல்ல. ஈஸியா முடிச்சிரும். தையல் நல்லா நீட்டா ஒரு 10 தையல் போட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தைக்க வருதுன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். திரும்பவும் இந்த மாதிரி இன்னொரு 4, 5 லைன் பக்கத்துலயே அடிங்க. அது அது அடிச்சுட்டு இது முடிச்ச உடனே, இதுக்கு வந்து ப்ளவுஸ்ல வி போடுவாங்க. கொக்கி மாட்டுறதுக்கு ஒரு வி. அது அது எப்படி ட்ரை பண்றதுன்னா இப்படி. இப்படி வச்சுட்டு இப்படி. இத ட்ரை பண்ணுங்க. இது ஒரு 10 இந்த மாரி ஒரு 4, 5 போடுங்க. 4, 5 போட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ளவுஸ்ல வி போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிகினர்ஸ் இத ட்ரை பண்ணா தான், அது அங்க தைக்கும்போது ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து லாக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படி போயின்னே இருக்கும். இப்படி பிரஸ் பண்ணா இத பிரஸ் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து லாக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி போயின்னே இருக்கும். நம்ம நம்ம கட ரொம்ப பிரியாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் லாக் போடணும்னு அர்த்தம். அத போட்டா பிரியாம இருக்கும். இதுதான் லாக்கு. லாக்க இங்க எடுத்துட்டு வாங்க. இப்படி. இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் பண்ணணும். முடிக்கும்போது லாக் பண்ணணும். அதுக்கு பேர் தான் லாக். இந்த மாரி வரும். ஸ்ட்ரெயிட் தையல் போட தெரிஞ்சுச்சு, வி போட தெரிஞ்சுச்சு, லாக் போட தெரிஞ்சுச்சு. அது அப்படி நல்லா போட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா ஒரு துணிய கட்டமா, ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, அத எப்படி தையல் அடிக்கிறதுன்னா, புடவைய நம்ம ஓரமா மடிச்சு அடிப்போம். அதே மாதிரி தான். இப்படி ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு. அத வந்து இந்த இந்த எட்ஜ்ல போடணும். இப்படி வச்சுட்டு, இப்படி பொறுமையா பொறுமையா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஈஸியா இருக்கும். பொறுமையா ட்ரை பண்ணிட்டு இப்படி வரும். அடிச்சுட்டோங்களா? இப்படி வெளிய வந்துருங்க. வெளிய வந்துட்டு, இத திரும்பவும் இப்படி மடிங்க. உங்களுக்கா ஈஸியா பண்ண முடியல. இப்படி மடிச்சு கட் பண்ணிட்டு நூல கட் பண்ணிட்டு வெளிய வந்து அடிங்க. அது ஈஸியா இருக்கும். இப்படி மடிச்சுட்டு ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி அடிக்கிறத சொல்லிக் குடுத்துட்டேன். இப்ப கட் பண்ணாம எப்படி அடிக்கிறதுன்னு சொல்றேன். இங்க வரதுக்கு முன்னாடியே இத ஒரு மடிப்பு, 2 மடிப்பு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்படியே திரும்பிக்கணும்.
இப்படி திரும்பிட்டு ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு. கட் பண்ணாம அடிக்கிறதும் சொல்லிட்டேன். கட் பண்ணி அடிக்கிறதும் சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்குதோ, அப்படி ட்ரை பண்ணுங்க. இவ்வளோதான்.